வணக்கம். சில சமயம் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு கைரேகையோ இரத்தக்கரையோ இல்ல வேற எந்த தடையும் தேவைப்படாது. மனுஷனோட மனச ஆழமா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படி ஒரு புதிரான வழக்க மனுஷனோட சைக்காலஜிய வச்சே எப்படி தீர்த்தாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த மர்மத்தை அவிழ்க்கிற பயணத்துல நாமள சேர்ந்து போவோம். இதுதான் இந்த கதையோட மையமான கேள்வி. ஒரு ஆதாரம் கூட இல்லாம ஒரு திருடனை எப்படிங்க பிடிக்கிறது? வாங்க, இந்த புதிருக்கு விடைய தேடலாம். கதை எங்க தொடங்குதுன்னா, நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அவரோட அதிபுத்திசாலி ஆலோசகர் தெனாலிராமனும் ஒரு நாள் ஊரை சுத்தி பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. அங்கிருந்த அந்த பொதுக்கிணறு தான் ஒரு காலத்துல அந்த ஊருக்கே உயிர்நாடியா இருந்துச்சு. ஆனா இப்போ அதே கிணறு தான் மக்களோட விரக்திக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த நம்பிக்கைக்கும் எதிரியா மாறி போயிருக்கு. பிரச்சனை ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பெருசு. ஒரு சாதாரண தண்ணி வாளி, அது தொடர்ந்து காணாம போயிட்டே இருக்கு. பாவம், மக்கள் புதுசா வாங்கி வச்சா அடுத்த நாள் காலையில அதுவும் மாயமாயிடுது. இது அந்த கிராமத்து மக்களே ரொம்ப பாதிச்சது. பிரச்சனை குழப்பத்தை பார்த்த மன்னர் இந்த வழக்க தெனாலிராமன் கையில ஒப்படைக்கிறாரு. இங்கிருந்து தான் இந்த விசாரணை ஒரு வழக்கமான போலீஸ் விசாரணை மாதிரி இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டமா மாறப்போகுது. தெனாலிராமன் உடனே அந்த கிணற்ற சுத்தி இருந்த மண்ணை ரொம்ப கூர்மையா கவனிக்கிறாரு. அங்க நிறைய கால் தடங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டும் அவரோட கவனத்தை ஈர்க்குது. அது ரொம்ப அவசரமா வந்துட்டு அதே வேகத்துல திரும்பி போன மாதிரி பதிவாயிருக்கு. உடனே தெனாலிராமன் மன்னர்கிட்ட, மன்னா, இந்த கால் தடம் திருடனோடதா இருக்கலாம், ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது பார்க்க ஒரு சாதாரண துப்பு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒரு பெரிய திட்டத்தோட முதல் படி. உடனே இப்போதான் தெனாலிராமனோட அந்த மாஸ்டர் பிளான் ஆரம்பிக்க போகுது. அது என்னன்னா, ஒரே ஒரு செருப்பை வச்சு திருடனை அவனுக்கே தெரியாம அவனே தன்னை காட்டி கொடுக்க வைக்கிற ஒரு டெஸ்ட். தெனாலிராமனோட திட்டம் பார்க்க ரொம்ப நேர்மையாத்தான் தெரியுது. ஆனா அந்த செருப்பு தொழிலாளி காதுல ரகசியமா ஒன்னு சொன்னாரே, அது என்னவா இருக்கும்? அதுதான் இந்த மொத்த வழக்கோட மர்மம் முடிச்சு. இந்த அறிவிப்பு வந்ததும் கிராமத்துல ஒரே பரபரப்பு. தப்பு பண்ணாதவங்க யாரும் தேவையில்லாம அசிங்கப்படக்கூடாதுன்னு இந்த சோதனை ரொம்ப ரகசியமா நடக்கும்னு அறிவிக்கிறாங்க. அந்த இடமே ஒரு கோர்ட் ரூம் மாதிரி மாறிடுச்சு. கிராமத்து மக்கள் ஒவ்வொருத்தரா அந்த அறைக்குள்ள போகும்போது வெளியே நிக்கிறவங்களுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. சோதனை ஆரம்பிக்குது. நீண்ட வரிசையில நிக்கிற மக்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த அறைக்குள்ள போயிட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்க முகத்துலலாம் ஒரே குழப்பம். சோதனை வெளியே வந்து சொன்ன பதில் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. செருப்பு எனக்கு சரியா பொருந்தது, ஆனா சத்தியமா நான் திருடன் இல்ல. என்னது? ஒரே செருப்பு எப்படி எல்லாருக்கும் பொருந்தும்? இது எப்படி சாத்தியம்? மர்மம் இன்னும் அதிகமாகுது. 2வது ஆள், 3வது ஆள் வர்ற எல்லாருமே அந்த ஒற்றைச் செருப்பு தங்களுக்கு கச்சிதமா பொருந்ததுன்னு சொல்றாங்க. மன்னருக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்னடா இது, தெனாலிராமனோட திட்டம் தோத்து போச்சா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ கூட்டத்திலிருந்து ஒருத்தா மட்டும் வேற ஒரு பதிலோட வெளியே வர்றான். அந்த நொடி எல்லாரோட கவனமும் அவன் மேல திரும்புது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த செருப்பு எனக்கு பொருந்தல, நான் நிரபராதி, தன்னை நிரபராதின்னு காட்ட அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் அவன்தான் குற்றவாளின்றத அப்பட்டமா உறுதி செஞ்சது. தெனாலிராமனோட வலையில அவனே வந்து விழுந்துட்டான். அவன் தெனாலிராமனோட அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராப் எப்படி அந்த திருடனை சிக்க வச்சத, வாங்க அந்த ரகசியத்தை இப்ப பாப்போம். இதுதான் அந்த ரகசியம். அந்த கால் தடம் எல்லாம் சும்மா ஒரு டிஸ்ட்ராக்ஷன். தெனாலிராமன் செருப்பு தொழிலாளிகிட்ட வேணும்னே ரொம்ப பெரிய சைஸ்ல, அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செருப்பை செய்ய சொல்லியிருக்காரு. இதுதாங்க, இங்கதான் தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் இருக்கு. தப்பு பண்ணாதவங்க அவங்களுக்கு செருப்பு ஃபிட் ஆனதுல குழம்பி போனாங்க, ஆனா உண்மைய சொன்னாங்க. ஆனா தப்பு பண்ணவன், அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. செருப்பு சரியா இருக்கிற கால் தடத்தை வச்சுதான் செஞ்சிருக்காங்கன்னு அவன் நம்புனா. அதனால தன்னை காப்பாத்திக்க பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்த ஒரே ஆள் அவன்தான். இதுக்கு பேரு தான் உளவியல் பொறி. அதாவது ஒரு குற்றவாளியோட மனநிலையையே அவனுக்கு எதிரான சாட்சியா மாத்திர ஒரு தந்திரம். கடைசியில பார்த்தா அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு எந்த தடையும் உதவல. மாறாக அவனோட சொந்த பொய் தான் அவனுக்கு விலங்கா மாறிடுச்சு. இந்த கதையோட நீதி நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். சில சமயம் நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்ற சின்ன சின்ன பொய்கள் கூட நம்மளை பத்தி எவ்வளோ ஆழமான உண்மைகளை வெளியே சொல்லுது இல்லையா? யோசிச்சு பாருங்க.